ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் எலியா அப்படின்ற ஒரு சிறுவன் அங்கே தான் வாழ்ந்துட்டு வரான். அவனுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது. அந்த ஆசை என்னென்னா, அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு அழகான ஒரு மரத்தை வளர்க்கணும், அந்த மரத்தில் இருக்க கனியை சாப்பிடணும் அப்படின்றது ஒரு ஆசை அவனுக்கு. அதனால் அவன் என்ன பண்ணுறானோ, சிறிய கொட்டையை எடுத்து மண்ணில் புதைச்சி வைக்கிறான். அவன் அதை வளரணும் அப்படின்றது அவனுக்கு ஆசை. அதனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, டெய்லி வந்து அந்த கொட்டை வளர்ந்துச்சா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறான். ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஒரு மாதத்துக்கு அதுக்கப்புறம் அவன் அந்த கொட்டையை பார்த்தா அதில் எந்த விதமான ஒரு முளைக்கிறதுக்கான ஒரு அறிகுறியே இல்லாமல் இருக்குது. அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். என்னடா நம்ம ஆசையாக வச்சோமே, ஆனால் அதுலேருந்து ஒரு கொஞ்சம் கூட எதுவுமே முளைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவனை கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. ஆமாம், உனக்கு மட்டும் அப்படியே உடனே மரம் வளர்ந்து உனக்கு அப்படியே கனி கொடுத்துரும், கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் அவன் நம்பிக்கையை விடாமல் எப்படியாவது இதில் எனக்கு ஒரு கனி கிடைக்கும்னு சொல்லி அவன் வெயிட் பண்ணுறான். மாதங்கள் கடந்து போகுது. 2 மாதம் ஆகுது. அவனுக்கு அதுலேருந்து செடி முளைச்சி தருது. இன்னும் கொஞ்ச நாட்கள் போக போக அந்த சீடு வளர ஆரம்பிச்சிடுச்சு. அது நல்ல ஒரு மரமாக அவனுக்கு ஒரு நாள் வந்துருச்சு. அவனுக்கு ஆனாலுமே கனியே கிடைக்கல. ஆனாலும் அவன் வெயிட் பண்ணுறான் நம்பிக்கையோட, எப்படியாவது அந்த மரத்துல இருந்து கனி கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் ஒரு நாள் அந்த மரத்துல இருந்து கனி கிடைச்சது அவனுக்கு. அவனோட நம்பிக்கை அவனுக்கு அந்த நாளில் கை கொடுத்துச்சு. அவன் நம்பிக்கை இல்லாமல் சரி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுப்பா, இதெல்லாம் அவ்வளோதான், இதுலேருந்து வரலையே அப்படின்னு அவன் நம்பிக்கையை விடாமல் அவன் அந்த நம்பிக்கையோடு அவன் காத்துக்கிட்டே இருந்தான். அதனால அவனுக்கு அற்புதமாக அவன் என்ன நினச்சானோ அந்த கனி அவனுக்கு ஏற்ற நேரத்தில் அவனுக்கு கிடைச்சிது. அதே போல தான் நீதிமொழிகள் 13:12 சொன்ன வசனத்தை போல, நெடுகாலமாய் காத்திருதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமீன், ஹல்லேலூயா. அதே போல தான் நம்ம விரும்பினது வரும் வரைக்கும் நம்ம காத்திருந்தா அதோட கனியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்ம காத்திருக்கும் போது நமக்கு கண்ணீர் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், அவமானம் இருக்கலாம், கேலிகள் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவ நம்மளோட வாழ்க்கையில அற்புதமா ஒரு காரியத்தை ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் செய்யும்போது அந்த சிறுவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டாலும் அந்த கனியை சாப்பிடும்போது அதை விட அதிக சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்துவானவர் உங்களோட வாழ்க்கையில செய்வாங்க. ஆமென்.